தமிழ்நாடு அரசு துறையில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு போட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு துறை கல்வி தகுதி வந்துன்னா 10, 12 டிப்ளமோ இருந்த போதும் தேர்வு செய்யும் முறை வந்து டைரக்ட் இன்டர்வியூ போஸ்ட்டு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 30/1/2025. லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 30/1/2025 அப்ளை பண்ணோம். இதோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன் பாருங்க எங்கேன்னு. ஸோ இதுதான் அதோட வெப்சைட். எங்கே அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேக்கன்சி பார்த்து டெம்பரரி போஸ்ட்ன்றது நேஷனல் ஹெல்த் மிஷன். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 30/1/2025. ஸ்டார்டிங் டேட் வந்து 9/1/2025 இருக்காங்க. ஸோ இதில் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் பார்ப்போம். ஸோ அதுதான் தேசிய நலவாழ்வு குழுமம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் கடலூர் மாவட்டம். மருந்து வழங்குபவர் 5 காலிப்படங்கள். எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி இருந்தபோது 55 வயதுக்கு உட்பட்டவர்களும் 15 மாதம். பல்நோக்கு மருத்துவ பணிகள் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 10 வேகன்சி சொல்லுங்கள். 10ஆம் வகுப்பு தவறியவர் தமிழில் தெளிவாக படிக்க தெரிஞ்சிருக்கணும். 10வது வகுப்பு ஃபெயில் இருந்தாலும் பரவாயில்ல. 35 வயதுக்கு உட்பட்டவனும் 2500 சொல்லியிருக்காங்க. ஆயுஷ் சித்தா மருத்துவர் சித்தா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கண்ட்டு. எஸ்எல்சி எஸ் டிகிரி இன் ரிஜிஸ்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்டிவ் போர்டு கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் சச் தமிழ்நாடு போர்டு படிச்சு 59 வயசுக்குள்ள 40,000 சொல்லியிருக்காங்க சேலரி. ஸோ அடுத்து வந்து சிகிச்சை உதவியாளர். ஓகேவா, சிகிச்சை உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேண்டிடேட் வந்து ஃபீமேல் கேண்டிடேட் வேணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். 55 வயதுக்கு உட்பட்டவர்களும் சேலரி வந்து 13,000 சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய ஆவணங்கள் வந்து கல்வி தகுதிக்கான சான்று மற்றும் மதிப்பெண் சான்றிதழ்கள், இருப்பிடச் சான்று, ஜாதி சான்று, மாற்றுத்திறனாளி, விதவை, கணவன் கைவிட்டவர், 3ஆம் பணியிடம் சான்று, ஆதார் அட்டை நகல் சொல்லியிருக்காங்க. பணி முற்றிலும் தற்காலிகமானது, எந்த காலத்தில் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டது. விண்ணப்பிக்கம் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலர், கடற்கரை சாலை, கடலூர் அல்லது இமெயில் மூலமாக விண்ணப்பிக்கலாம். dphcud@nic.in. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் தகுதி உடைய ஆவண நகல்கள் மாவட்ட சுகாதார அலுவலகம் கடற்கரை கடலூருக்கு அலுவலகத்தில் 30/1/2025 அன்று மாலை 5 மணிக்குள் நேரிலோ அல்லது விரைவு தபால் மூலமாகவோ அல்லது மின்னஞ்சல் மூலமாக சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லுவாங்க. காலி பணியிடங்களை கூட்டவோ குறைத்திடவோ இந்நியமனத்தை ஒத்தி வைக்கும் மாவட்ட நல அலுவலர் சங்கத்தின் நிர்வாகத்துக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸ் உறுப்பினர் மாவட்ட சுகாதார அலுவலகம் மாவட்ட இதுக்கு அனுப்பி வைக்கலாம். இல்லை நேரில் போய் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்பீட் போஸ்ட் அனுப்பலாம், இல்லை மெயில் பண்ணலாம். சரியா, இந்த அட்ரஸ் மெயில் அட்ரஸ் யூஸ் பண்ணி மெயில் பண்ணிங்கன்னா போதும். கீழே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருவேன். ஒன்று கொடுத்துருவேன். டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது எழுதிட்டு ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்புனா போதும். ஓகேவா. 30,000 பேர், தந்தை பெயர், பிறந்த தேதி, இது எஜுகேஷன் கோலின், தற்போது வீட்டு முகவரி, ஃபார்மல் அட்ரஸ்ஸு, கம்யூனிட்டி, ஆதார் கார்டு நம்பரு, ஃபோன் நம்பர், மொபைல் இமெயில் ஐடி எல்லாம் பண்ணி சைன் பண்ணி நீங்கள் மெயில் பண்ணலாம், நேரில் கொடுக்கலாம், தபால் மூலமாக இல்லை ஸ்பீட் போஸ்ட் பண்ணி அனுப்பினா போதும். ஸோ லாஸ்ட் எடுத்து 30/1/2025. தேங்க்யூ.